2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதனால தமிழகத்துல இருக்கும் ஒவ்வொரு மக்களவை தொகுதியோட நிலவரம் என்ன அப்படிங்கறத விரிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 2வது மக்களவை தொகுதியா இருக்கிற வடசென்னை குறித்து தான் பார்த்துக்கிறோம். சென்னையோட பழமையான பகுதிகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டதுதான் வடசென்னை மக்களவை தொகுதி. இங்கு மீனவர்கள் கணிசமாவே வசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் போல பல ஆலைகள் இந்த தொகுதியில இருக்கிறதுனால தொழிலாளர்களோட எண்ணிக்கை இங்க அதிகமாகவே இருக்கு. வடசென்னையில தொழில் வளர்ச்சி அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால பிற மாவட்டங்களை சேர்ந்தவங்க வேலை வாய்ப்புக்காக இந்த தொகுதிக்கு வருவதும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. திமுக பொறுத்தவரையிலும் அது நிறுவப்பட்டது தொடங்கி வடசென்னையில பலம் வாய்ந்த ஒரு கட்சியா தான் பலம் வந்துட்டே இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாஞ்சில் மனோகரன், ஆசை தம்பி, TKS இளங்கோவன், NVN சோமு, இப்படி திமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்த மக்களவையில இருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம வடசென்னையில தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறதுனால திமுகவை தாண்டி இடதுசாரிகளும் இங்க சற்றே பலம் வாய்ந்த கட்சியா தான் இருக்கு. குறிப்பா இடதுசாரி முக்கியமான தலைவரா இருந்த தா பாண்டியன் இந்த மக்களவை தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமா நம்ம கவனிக்கணும். 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல அதிமுக தன்னோட செல்வாக்க நிரூபிச்சு இந்த தொகுதியில வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதும் முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதியா இருந்த RK நகர்ல தான் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்காரு. அது மட்டும் இல்லாம அமமுக பொதுச் செயலாளரான TTV தினகரனும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட RK நகர்ல வெற்றி பெற்றும் இருக்காரு. இதுல இடம்பெற்றிருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகள் ராயபுரம், RK நகர், திருவொற்றியூர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர். வடசென்னை மக்களவை தொகுதியில இருக்கும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 14,84,689. ஆண் வாக்காளர்கள் 7,24,968. பெண் வாக்காளர்கள் 7,59,208. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 513. இந்த தொகுதியில அதிகம் வெற்றி பெற்ற கட்சிகள் யாரு? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வடசென்னை தொகுதியில திமுக தான் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துது. குறிப்பா நடந்த மக்களவை தேர்தல்ல 10 முறை திமுகவும் 2 முறை காங்கிரஸும் 1 முறை அதிமுகவும் வென்றிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் நிலவரம். திமுக சார்பா போட்டியிட்ட கலாநிதி வீராசாமி 5,90,986 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க. தேமுதிக சார்பா போட்டியிட்ட அழகாபுரம் மோகன்ராஜ் 1,29,468 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடிச்சாங்க. மக்கள் நீதி மையம் சார்பா போட்டியிட்ட மௌரியா 1,03,167 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடிச்சாங்க. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல களமிறங்கும் முக்கிய வேட்பாளர்கள் யார்? இந்த தொகுதியில திமுக சார்பா மீண்டும் கலாநிதி வீராசாமி களமிறங்குறாங்க. அதிமுக சார்பாக ராயபுரம் மனோ இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. பாஜக சார்பா பால் கனகராஜும், நாம் தமிழர் கட்சி சார்பா டாக்டர் அமுதினியும் இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. இதுதான் வடசென்னை மக்களவை தொகுதியோட நிலவரம். இனி வரும் காணொளிகள்ல ஒவ்வொரு மக்களவை தொகுதியோட விவரங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நன்றி. நான் நிவேதா தன்முன்.